சில பேர் அடிமையா இருந்தாலும் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா சில பேர் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சுல்தானா தான் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குலச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சொல்லு, யாருக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என் அம்மா சின்ன ஊர்ல பிறந்தால பெரிய ஆசைகள் எதுவும் இருந்ததில்லை. ஆனா போகும்போது என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிட்டேன். பஞ்சபூதங்களோ கடவுளோட ஆணையும் தாயோட ஆசீர்வாதம் இருக்கு. அதுவும் கையில இருக்கிற ரேகை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் நிறுத்த முடியாது உன்னோட இந்த ராஜ்யத்தை. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வந்திருக்கீங்க. ரைட். ஜனநாயக நாட்டுல 70 கோடி ஜனங்களுக்கு மத்தியில அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், அவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இதை எப்படி உருவாக்குனாங்கிற அக்கறையும் இருக்கு. அங்க யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் இருக்கு. யுத்தங்கள் நடக்கிறது வெற்றிக்காக. அந்த வெற்றியை சாதிக்கிறது சரித்திரத்துக்காக. History always wins. And somewhere hidden in those pages of history is the biggest kept secret in the history of India. El Dorado.